நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகசி மாதம் 1ஆம் தேதி, மே மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று அதிகாலை 2 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:24 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:24 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள். இன்று அனைவரிடமும் இயல்புடன் பழகினால் காரியங்கள் வெற்றியிருக்கும். நண்பரிடம் கொஞ்சம் கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். தொழில் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அனுகூலமான சூழலை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வரக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தாய் வீட்டு சேதனம் கேட்டு பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்கள் ஓரளவு கைகூடும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை இருப்பது நல்லது. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இந்த ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அக்கம் பக்கத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மனம் கொஞ்சம் கவலையாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை இருப்பது நல்லது. காதல கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் இனிமை உண்டாகக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். முன்கோபம் வேண்டாம். பரணி இன்று நல்லவைகள் நடந்தாலும் குழப்பங்கள் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி வேண்டும். எதையும் விரைவாக செய்து முடிக்க ஆசைப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். கிருத்திகை இன்று பெரிய அளவில் குழப்பம் இருக்கும். இந்த வேலையை செய்யலாமா, அந்த வேலையை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். காரியங்கள் கைகூடுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விட வேண்டியிருக்கும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. மிதமான பண வரவு கிடைக்கும். பணியாளர்கள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சி கிடைக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். பெரிய முதலீடுகளை இன்று நீங்க தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடை கொடுங்க. அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அபூர்வமான நாளாக இருக்குங்க. அற்புதங்கள் நிகழக்கூடுங்க. காதல மட்டும் தான் குழப்பங்கள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வீடு கட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி, வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். மிருக சிரிஷம், வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். மிதுனம் ராசினியர்கள், இந்த அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். தாராளமான பணவரவு இருக்க கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் இனிக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். உடல்நிலையில் தேவையற்ற பிரச்சனைகளால் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். எதிலும் பொறுமை காப்பது நல்லது. காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற அம்சம் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம், இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் நிலைத்து காணப்பட கொடுங்க. திருவாதிரை, சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக நிகழ்த்தி காட்டுவீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புனர்பூசம், இன்று விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களையும் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோகங்கள் ஏற்படும் நாளாக இன்று இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று கடுமையான சூழ்நிலவியது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்பங்கள் தேடி வரும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை இன்று அமைந்து விடக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விட முடியும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து வருவீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் உருவாக கொடுங்க. தாராள அளவில் பணவரவு என்று கிடைக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டை அழகுபடுத்த கலையம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவீர்கள். இன்று எடுத்த காரியம் கண்டிப்பாக தொழில் விடுங்க. போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். உயர் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது.
உத்தியோக மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடும். உடல்நலக் குறைவுகள் அடிக்கடி ஏற்பட்டு சோர்வாக காணப்படுவீர்கள். நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல மருத்துவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று மேல அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். அற்புதங்களை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமைதிவிடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து வருவீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றி விட முடியுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனக்குமுறல்கள் கண்டிப்பாக சரியாகும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். ஆயில்யம். இன்று குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. பொலிவான வாழ்க்கையை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இந்த தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். மன நெருக்கடிகள் குமர்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். நிலவை பணம் கூட கண்டிப்பாக வசூலாகும். இன்று பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தின் தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின் சரியாகும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று எதையும் திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பய உணர்வு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறும். சமூக பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவு வேண்டும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனத்துடன் பேசுங்கள். சிலர் வேண்டுமென்றே குறைகள் சொல்வார்கள். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் கொஞ்சம் அமைதி ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். கல்வியில் சிறப்புடன் செயல்பட முடியும். கலைத்துறையில் ஆர்வம் மிகுந்து காணப்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சூடு பிடிக்க தொடங்கும். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூரம். புதிய அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும்.
மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகும், பயப்பட வேண்டாம். உத்திரம், மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பார்கள். எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் இருக்கும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சீர்படும். நல்லவைகள் நடந்தேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் ஓரளவு சரியாகும். இன்று உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். மிதமான சூழல் வெளிப்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்குங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்குங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மன தெளிவும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பங்கு சந்தைகளில் வெற்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் காரியங்களை அற்புதமாக செய்ய முடியுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் நிதி நிலைகளை சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கன்னி ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. எதையும் யோசித்து செய்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம், தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. சித்திரை, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கக்கூடும். பணி விஷயமாக பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். வீண் விவாதங்களை எதுவும் ஈடுபட வேண்டாம். செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். உற்சாகமுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்க கொடுங்க. இனிமையாக பேசி காரியம் ஈடுபட முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். பெரியவர்கள் பாராட்டு கிடைக்குங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனமும் இன்று நிம்மதியாக இருக்க கொடுங்க. பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலர் உதவிகள் கேட்டு உங்களிடம் வரக்கூடும். உங்களால் முடிஞ்ச உதவியும் மற்றவருக்கு செய்யக்கூடும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை சிரமங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, பெரிய அளவில் தடங்கல்கள் இருக்காது. எதையும் பார்த்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும்.
கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடுங்க. சுவாதி. தன்னடக்கத்துடன் செயல்படுவீர்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வெகு நாட்களாக வாங்கி நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. என்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். விசாகம். என்ற திறமைகள் கண்டிப்பாக கைகூடும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சொந்த பந்த வருகை இன்று இருக்க கொடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு மாற்று கருத்தோடியோர் மனம் மாற கொடுங்க. நட்பு மத்தியில் இன்று அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மனதை பக்குவத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத திருப்பங்கள் என்று ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்ட முடியுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்றுங்கள். தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் குறைவது போல் இருக்குமே தவிர குறையாதுங்க. ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி அனைவரின் ஆதரவையும் பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. நண்பருடன் இன்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். இன்று பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். கல்வியில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு மன தெளிவும் குழப்பமும் கண்டிப்பாக சரியாகும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. தீர ஆலோசித்து காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. என்று உங்களுக்கு நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். எதிலும் உங்களுக்கு இன்பம் உண்டாக்க கொடுங்க. நினைத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். கேட்டை. பொருளாதார நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். வராமல் இருந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும்.
மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழலும் இருக்குங்க. பாதுகாப்புகளை இன்று நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். நிலவு பணம் விடாமுயற்சியால் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிடைக்கும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் கூட சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சீராக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. காலையில் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. போராடம். இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திராடம். காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்வீர்கள். வீடு மாற்றும் கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பொருளாதார சூழல் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இந்த பொருளாதாரத்தில் உள்ள சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் நிகழக்கூடுங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழவீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு கண்டிப்பாக வரக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி படி சிறப்பாக இருக்கும். தாராள அளவில் பணவரவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன்களும் சற்றே குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது. உறவினர்கள் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. எதிர்பார்த்த நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம். அதிர்ஷ்டங்கள் ஓரளவு தேடி வரக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள்.
தொழில் போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அவிட்டம் இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முயற்சி ஓரளவு திருமணியாக்கக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. இருக்கும் பணத்தை நீங்க சேமிப்பாக மாற்றுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறும் என முடியும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நம்பிக்கைக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடுங்க. இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சிலர் உங்களை சுய நோக்குடன் அணுகுவார்கள், அதனை எதிர்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி இலக்கை நோக்கி செல்லக்கூடும். விடாமுயற்சியுடன் சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். சில இடையூறுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகள் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்கள் நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று நல்லதொரு பொழுது உருவாக கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக நல்லது. சதயம் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் குறிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மாலை பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். போராட்டாத்தி இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகளை மட்டும் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு காரியத்திலும் தயவு செய்து அலட்சியம் காட்ட வேண்டாம். நடைபெறும் காரியங்களைக் கண்டு கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று தாய் தந்தையருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஏதேனும் இனிமை பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அபார வளர்ச்சியினை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிம்ம சொப்பனமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். உங்களை நம்பி வந்தவர்களுக்கு உதவிகளை கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவும் ஓரளவு நன்மையை கொடுக்குங்க. இயன்ற அளவில் மற்றவர்களுக்கு அறப்பணி செய்து மகிழ்வர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. மீனம் ராசினியர்கள் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல சற்று தள்ளி வைப்பது நல்லது. செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் யோகம் ஏற்பட கொடுங்க. வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சந்தோஷ எண்ணங்களும் இன்று வெளிப்பட கொடுங்க. உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. பெண்கள் என்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கை கூடுமா கூடாதா என்ற கவலை ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். இன்று மாணவர்கள்
படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும், கவலைப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று வெகு விரைவாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் போன போக்கில் இன்று எதையும் செய்ய வேண்டாம், அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. எதிலும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. இன்று உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு இருக்கட்டும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. காலை பொழுது ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதையும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரேவதி. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று நல்ல வேலை கண்டிப்பாக சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் இன்று ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இன்று நீங்க சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். சிந்தித்து செயல்படுங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.